ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. ஒரு ஹாப்பியான டேஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னோட கனவெல்லாம் கலைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. என்னோட பெரிய பெரிய கனவுகள் எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன பையன் அவன் என் கனவை கலைக்க நான் விட மாட்டேன். உங்களால எதுவும் பண்ண முடியல. நீ 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 அப்போத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? சரியா உன்னால மிக்ஸ் கூட பண்ண முடியாதா? நானே பாத்துக்கிறேன். அந்த பையனால என்னோட ஆசைகள் எல்லாம் நான் வீணாக்க விரும்பல. அவன் என்னோட கனவை அழிக்க நான் விட மாட்டேன். நெவர் எவர். நான் உலகத்திலே பெஸ்டான ரப்பரை உருவாக்க போறேன். பெஸ்டான ரப்பர். அப்புறம் இந்த ரப்பர் எப்பவும் வீணாகாது, உடையாது, ரொம்ப ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். ரொம்ப அமேசிங்கான ரப்பர். இதை யார் பண்ணது? நான் எதுவும் பண்ணல பாஸ். நீதானே என்ன தள்ளிவிட்ட? சொல்லு. இல்ல பாஸ், நான் எதுவும் பண்ணல. லுக்கா, நீதானே என்ன தள்ளிவிட்ட? நல்ல வேளை எனக்கு எதுவும் ஆகல, தப்பிச்சிட்டேன். அது சரி பாஸ், நீங்க எப்படி இவ்வளவு நீளமா ஆனீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாஸ் பாஸ், உங்க பாடிக்கு என்னாச்சு பாஸ்? என்னோட பாடிக்கு ஏதோ ஆயிடுச்சா? என்னாச்சே? என்ன இது? என்ன ஆச்சே? ரொம்ப நல்லதுதான். என்னோட உடம்பு இப்ப ரப்பர் மாதிரி வளையுது. இந்த பவரை வச்சு என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் இந்த பவரை வச்சு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நல்லா தெரியும். யோ யோ யோ, நான் தான் ரப்பர் மேன். இந்த பவரை வச்சு நான் எல்லாரையும் என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன்டா. யோ யோ யோ, நான் தான் ரப்பர் மேன். இதுக்கப்புறமா நான் என்ன நினைச்சாலும் அதை பண்ணுவேன். யார பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன். யாராலையும் என்ன எதுவும் கேட்க முடியாது. யோ யோ, ரப்பர் மேன், ரப்பர் மேன், he's the rubber man. ரப்பர் மேன், ரப்பர் மேன், he's the rubber man. இவரு பிடிச்சதாரி இவரு வாழ்வாரு, யாரா பார்த்தா பயப்பட மாட்டாரு. இவரு பிடிச்சதாரி இவரு வாழ்வாரு, யாரா இவரு கேட்க முடியாது. நான் எப்படி மாறின நீ எனக்கு தெரியாது. ஆனா இப்படி நடந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரப்பர் ஃபேக்டரியை விட இப்ப பெரிய பிளான் என்னோட மைண்ட்ல இருக்கு. இப்போ ஒரு சயின்டிஸ்ட் டீமை வச்சு நான் எப்படி இந்த மாதிரி ஆனேன்னு அவங்கள வச்சு ரிசர்ச் பண்ண சொல்லுவேன். அப்புறம் நான் என்ன மாதிரியே நிறைய ரப்பர் மேன்ஸை உருவாக்குவேன். ஆனா இதுக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப பணம் தேவைப்படும் இல்லையா? அந்த பணத்தை நாம எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணுவோம். ஹலோ லட்டு சிங் சார். ஹலோ ஹலோ, உங்க கம்ப்ளைண்ட் என்னவா சொல்லுங்க. யார் அது? யார்ப்பா வந்தது? நான் இங்க இருக்கேன். மேல மேல பாருங்க. நீயா? நீ 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 யாருப்பா? யார் நீ? காப்பாத்துங்க காப்பாத்துங்க, கான்ஸ்டபிளே கான்ஸ்டபிளே, ஓடிடு, இங்க இருந்து ஓடிடு, ஓடு சொல்றல. தெரியல, விடு 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 விடு, என்ன விடு என்ன விடு. ஹலோ லட்டு சிங், நீ எப்படி இருக்க? நீ தான் வந்துட்டியா? புது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து நல்லா இருக்க முடியும். நீ நீ யாரப்பா? நீ யாருன்னு சொல்லு. நான் தான் ரப்பர் மேன். நான் ரப்பர் பிளானட்ல இருந்து வந்திருக்கேன். நான் இங்க இருந்து உன்னை என்னோட பிளானட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன். நாங்க ஹியூமன் பாடியை வச்சு ரிசர்ச் பண்ணலாம்னு இருக்கோம். என்னது? என்ன சொன்ன நீ? நீ என்ன கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? நான் ஒரு டம்மி பீஸ், என்ன வச்சு ரிசர்ச்லாம் பண்ணாத. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் கேட்டா கூட எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த லட்டு சிங் இருக்கானே அவன் வேஸ்ட், எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு. நீ என் கூட வர விருப்பம் இல்லைன்னா வர வேண்டாம். ஆனா
நான் இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் என் கூட கூட்டிட்டு போக போறேன். அட நீ என்னப்பா பேசுற? ப்ளீஸ் அவங்களையும் கூட்டிட்டு போகாத. ஆளே இல்லாத ஊர்ல நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? ஓகே, யாரையும் கூட்டிட்டு போக மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் இங்க இருந்து நீ வெளியே போக சொல்லணும். அவங்க போறப்ப அவங்களோட ஒரு பொருளை கூட எடுத்துட்டு போக கூடாது. சொல்லு சொல்லு, இதுக்கு ஒத்துக்கிறியா? சொல்லு 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 சொல்லு. நான் ஒத்துக்கிறேன். உயிர் இருந்தா தானே உலகத்திலேயே இருக்க முடியும். நான் உடனே இந்த ஊர் மக்களை இந்த ஊரை காலி பண்ண சொல்றேன். ஓகேவா? ப்ளீஸ் இங்க இருந்து போயிட. சீக்கிரமா எல்லாரும் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இங்க ஏலியன்ஸ் வர போறாங்க. இந்த ஊருக்குள்ள இருக்கிறது ஆபத்து. உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா உடனே இந்த ஊரை காலி பண்ணிட்டு எல்லாரும் போயிடுங்க. லட்டு சிங் அங்கிள், நீங்க எதுக்காக இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்க? சிவா, நான் அதை உன்கிட்ட எப்படி சொல்றது? திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஏலியன் வந்து என்ன மிரட்டிட்டு போச்சுப்பா. இந்த ஊரை உடனே காலி பண்ணலன்னா எல்லாரையும் ரப்பர் தோட்டத்துக்கு கடத்திட்டு போய் ரிசர்ச்சுக்கு பயன்படுத்த போறேன்னு சொன்னிச்சுப்பா. ரப்பர் பிளானட்டா? பாத்தியா சிவா, நான் தான் சொல்லிருக்கல ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு. அவங்களே வந்துட்டாங்க பாத்தியா? இப்பயாவது நம்புங்கப்பா, ஏலியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. சுத்தம், நீ மறுபடியும் அந்த ஏலியன்ஸ் பாட்ட பாட ஆரம்பிச்சிட்டியா? அடடா லட்டு சிங் அங்கிள், யூடி, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏலியன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரப்பர் பிளானட்ங்கிற ஒரு பேரை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. நீங்க ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் நிறுத்துங்க. எல்லாரையும் இப்படி பயமுறுத்தாதீங்க. நம்ம ரப்பர் மேனை ஃபாலோ பண்ணி உண்மை என்னங்கறத கண்டுபிடிச்சாகணும். ஓகே சிவா, நீ என் கூட இருக்கும் போது நான் எதுக்கு பயப்படணும் சொல்லு. ஆல் தி பெஸ்ட் சிவா. ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையான்ற கேள்விக்கு இதுவரைக்கும் நமக்கு பதில் கிடைச்சதே இல்ல. ஆனா லட்டு சிங் சார் என்ன சொல்றாருன்னா, நேத்து அவரோட ஸ்டேஷனுக்கு ரப்பர் பிளானட்ல இருந்து ஒரு ஏலியன் வந்ததா சொல்றாரு. வந்த ஏலியன் ஒட்டுமொத்த வேதா சிட்டியையும் காலி பண்ண சொல்லிருக்க. இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு லட்டு சிங் சார் கிட்டயும் சொல்லிருக்க. உடனே நம்ம லட்டு சிங் சார் ஒட்டுமொத்த வேதா சிட்டி மக்களையும் காலி பண்ண சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. நம்ம ஊரை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நல்ல வேளை அந்த லட்டு சிங் நம்ம சிவாவை கூப்பிட இங்க வரவே இல்ல. அட நீ ஒண்ணுமா, எப்ப பாரு லட்டு சிங்க பட்டு திட்டிக்கிட்டே இருக்க. நான் இப்ப ஏலியன் ராகம் பாட போறேன். நீ பாரு, ஏலியன் எங்க இருந்தாலும் சரி தெரிச்சு போடிடும். வேண்டாம் தாத்தா, ஒருவேளை அந்த ஏலியன் பாட்டை கேட்டுட்டு இங்க வந்துட போறான். வேதா சிட்டில இருந்து சில முக்கியமான செய்திகள் நமக்கு வந்திருக்கு. நீங்களே பாருங்க, ரப்பர் மேன் நேத்து ராத்திரி ஒட்டுமொத்த சிட்டியையுமே காலி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு பேங்க் விடாம, ஒரு நகைக்கடை விடாம திருட ஆரம்பிச்சிட்டான். அங்கிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இதெல்லாம் நமக்கு பதிவாகி இருக்கு. ஆனா இந்த ரப்பர் மேன் இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்? இந்த கேள்விக்குண்டான விடை நமக்கு இன்னும் தெரியவே இல்ல. முதல்ல நம்ம இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்க தேடி கண்டுபிடிக்கணும். அவரை கண்டுபிடிக்க ஒரு தனிப்படையையே நியமிக்கணும். என்ன எவ்வளவு மோசமா என்ன கம்பேர் பண்றாங்க பாத்தீங்களா? சிவா ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. இந்த ரப்பர் மேன் யார ரிசர்ச் பண்ண கூட்டிட்டு போறானோ இல்லையோ கண்டிப்பா என் பேர் புகழ அழிச்சிட்டு தான் போறான். இவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். லட்டு சிங் அங்கிள், அவன் ஒரு ஏலியனா இருப்பான்னு எப்பவும் நீங்க நம்புறீங்களா என்ன? அட கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏலியன்ஸ் நம்ம கரன்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? இவன் நிச்சயமா ஏலியனா இருக்கவே முடியாது. சிவா, நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். ஆனா சில நாளுக்கு முன்னாடி சுக்காவும் அவரோட ஆளுங்களும் காட்டுல ரப்பர் மரத்தை வெட்டுறத நாமளே பார்த்தோம். இப்போ சடனா ஒரு ரப்பர் மேன் வந்திருக்கா. எனக்கு என்னமோ இது ரெண்டுத்துக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்னு தோணுது. ஐ திங்க் யூ ஆர் ரைட் ரேவா. ரெண்டு கிரைம்லயுமே காமனா இருக்கிற ஒரு விஷயம் ரப்பர் தான். லட்டு சிங் அங்கிள், ரப்பரை ரொம்ப இழுத்தோன்னா அது அருந்து விழுந்துரும். ரப்பர் மேன் இன்னைக்கு நைட் கண்டிப்பா திருடுறதுக்கு வருவான்.
இன்னைக்கு நாம அவன் கதையை முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த பிளானை பெர்ஃபெக்ட்டா Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.